நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு குருதிச்சாரல் அத்தியாயம் 53. கூர்த்திக்கொள் கரியோள் 3. அன்னை அருகே வந்ததை பலந்தரை அறியவில்லை. அவள் தன் முன் அமர்ந்த அசைவை கண்டு திரும்பி நோக்கினாள். அன்னை நீள் மூச்சு விட்டு, உன்னிடம் பேசிய பின் சுகேசன் என்னிடம் வந்தான் என்றாள். முழங்கையை தன் மடியில் ஊன்றி முன்னால் குனிந்து அவள் விழிகளை நோக்கி, அரசரும் மைந்தரும் அஸ்தினபுரியிலிருந்து மீண்டு வந்துவிட்டனர். அஸ்தினபுரியுடன் படைக்கூட்டில் முத்திரை சாத்திட்டிருக்கின்றனர் என்று சொன்னாள். ஆம், அறிவேன் என்றாள் பலந்தரை. அரசி அவளிடம் மேலும் பேச விரும்பினாள். அதற்கான சொற்களை அமைத்த பின் தனிந்த மென் குரலில், நீ இங்கு வந்தபோது உளம் மகிழ்ந்தேன். இங்கிருந்த 13 ஆண்டுகளும் என் வாழ்வில் இழந்தவை அனைத்தையும் மீண்டும் பெற்றேன். ஆனால் இப்போது நீ இங்கிருப்பது சரியல்ல என்று படுகிறது. உன்னை கடந்து அங்கு முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. நீ இங்கிருக்கும் தோறும் தோற்று கொண்டிருக்கிறாய் என்றாள். பலந்தரை, அன்னையே, நீங்கள் அறிவீர்கள், சத்திரிய அரசவைகளில் உண்மையில் பெண்களின் சொல்லுக்கு எந்த மதிப்பும் இல்லை என்றாள். எவர் சொன்னது? அப்படியென்றால் ஏன் உன் உடன் பிறந்தார் இருவரும் சத்திரிய பேரவையின் அரசவையில் சென்றமர்ந்தனர் என்று அன்னை கேட்டாள். அவர்கள் அங்கு என்ன உரைத்தனர் என்று சொல்லி பலந்தரை இளக்காரமாக உத்தட்டை சுழித்தாள். அவர்கள் ஒரு சொல்லும் எடுக்க வேண்டியதில்லை. அவையில் சென்று அமர்ந்திருந்தார்கள் என்பதே போதுமானது. அங்கிருக்கும் ஒவ்வொருவரும் அவர்கள் திரைக்குப்பின் அமர்ந்திருப்பதை அறிவார்கள். அவையின் சொல்லும் எண்ணங்களும் அவ்வுணர்வை அகத்தே கொண்டிருக்கும் என்றாள் அன்னை. பலந்தரை, அவர்கள் ஒன்றும் திரௌபதிகள் அல்ல என்றாள். அன்னை அதை புறக்கணித்து, நீ இப்பக்கம் அவையில் அமர்ந்திருக்க வேண்டும். பாண்டவர்கள் எடுக்கும் அனைத்து முடிவுகளிலும் நீ எண்ணுவதென்ன என்பதும் கலந்திருக்க வேண்டும் என்றாள். இப்போது என்ன நிகழ்கிறது அங்கே என்று அறிவாயா? 5 ஊர்களை எப்படி நாவெடுத்து யாதவர் அவர்களிடம் கேட்டார். அரசகுடி பிறந்த நீ ஊர் தலைவனின் தலைவியாக சிற்றில் அடுமனையிலும் புறத்தளத்திலும் இல்லப்பணியாற்றி வாழப்போகிறாயா என்றாள். அதை பொருட்படுத்தா உதட்டசைவுடன், நான் அங்கு செல்ல போவதில்லை என்று அவள் சொன்னாள். இங்கு நீ அரசி என்று இருக்கலாம், ஆனால் இங்கு அரசி என்னும் இடம் அங்கு உன் கணவர் அரசர் என்பதனால்தான் அமைகிறது. அதை அளிப்பது நானோ உன் தந்தையோ அல்ல, இங்குள்ள குடியினர் என்று அறிந்து கொள். அங்கு அவர் ஊர்க்குடி தலைவர் என்றானால் இங்கு நீ அரசவை அமைந்தால் எவரேனும் ஒரு ஊர்க்குடித்தலைவர் எழுந்து ஒரு மறிச்சொல் உரைக்கக்கூடும். அந்த நச்சிலிருந்து உனது உளம் ஒருபோதும் விடுபட முடியாது என்றாள் அன்னை எரிச்சலுடன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று பலந்தரை கேட்டாள். இங்கு வீணே பொழுதழிக்க வேண்டியதில்லை. எழுந்து சென்று உபப்ளாவியத்தின் அவை அமர்க. இப்போது இளைய யாதவர் திரும்பி அங்கு சென்று கொண்டிருக்கிறார் என்றாள் அன்னை. பலந்தரை, இனி என்ன? அஸ்தினபுரியில் காலால் உதைத்து வெளியே தள்ளிவிட்டார்கள். அஸ்தினபுரியின் அரசர் இவர்களுக்கு இயன்றபடி போரை ஏற்ற வேண்டும். நிலம் வெல்ல படை நின்றவர் என்னும் பெருமையாவது குடியினரிலும் கொடி வழியினரிலும் எஞ்சும் என்றாள். ஏளனத்துடன் சிரித்து, கொடியுடனும் வாளுடனும் வந்து கூடியிருக்கும் நிஷாதரும் கிராதரும் அசுரரும் இவர்களுக்கு வெற்றியே அளிப்பார்கள் என்று நம்பி இருக்கிறார்கள். வெறும் நுரை அது. அது உடைந்து சிதறுகையில் உண்மை என்ன என்று உணர்வார்கள் என்றாள். கையசைத்து, எவ்வண்ணமேனும் அழியட்டும், எனக்கு அவர்களிடம் சொல்வதற்கு ஒரு சொல்லும் இல்லை என்றாள். அன்னை அவள் தொடையை தொட்டு, அவ்வாறல்லடி, இருபுறமும் இருப்பவர்கள் அறிந்த உண்மை ஒன்று உண்டு. போர் நிகழும் என்றால் பேரழிவு இரு சாராருக்குமே. எய்துவதை விட இழப்பதற்கே மிகுதி. ஆகவே ஆற்றலை மதிப்பிட்டுக் கொள்ளும் பொருட்டு ஒரு முதற் பெரும் போர் நிகழும். அதன் இறுதியில் இரு பக்கமும் இருக்கும் மூத்த அரசர்கள் அமர்ந்து உடன்படிக்கையில் கை சாத்திடுவார்கள். அங்குதான் மெய்யான நிலப்பகிர்வும் கருவூல பங்கீடும் நிகழும். குடியுரிமை கொடி வழிகளுக்காக வகுத்தளிக்கப்படும். அப்போது நீ அங்கிருக்கவில்லை என்றால் எப்போதைக்கும் என இழந்தவளாவாய் என்றாள். பலந்தரை சலிப்புடன் எழுந்து, அங்கு சென்று கரியவளுக்கு சேடியாக அமைவது சலிப்பூட்டுகிறது. வெண்ணிறத்தவள் சிறுகுடி பெண்களுக்குரிய போர் தொழில் அறிந்தவள்.
பிறர் அடுமனை பெண்கள், அரசி என்று அணி சூடியவர்கள். அங்கிருப்பவர்கள் எவரும் எனக்கு உகந்தவர்கள் அல்ல. அங்கு செல்வதை பற்றி எண்ணினாலே சினமும் சலிப்பும் எழுகிறது என்றாள். சினமும் சலிப்பும் நன்று. அவை அரசருக்குரிய இயல்புகள். அவர்களிடம் எளியோர் அணுகாது தடுப்பவை அவை. பிறரை வெல்லவும் அவர் மீது சொல் நாட்டவும் ஆற்றல் அளிப்பவை. அவற்றை பெருக்கிக் கொள், படைக்கலமாக்கி ஏந்து, சென்று அங்கு நின்று உன் இடத்தை நிலைநாட்டி மீழ்க என்று அன்னை சொன்னாள். எண்ணீரா கணத்தில் பலந்தரை உளம் தளர்ந்தாள். அன்னையே, அறியா ஊழ் சினந்து என்னை துரத்தி வருகிறதே என்று எண்ணுகிறேன். ஒரு கணத்தில் என் வாழ்வின் அனைத்து பாதைகளும் மாறுபட்டன. இன்று நான் அஸ்தினபுரியின் அவை கூடத்தில் இணை அரசி என அமர்ந்திருக்க கூடும். அஸ்தினபுரி வென்று நிலம் கொண்ட பின் அதன் வளர்ச்சி போக்கில் என்றோ ஒரு நாள் என் மைந்தர்களுக்கு அதில் பாதியை நான் கேட்டு பெற்றிருக்க முடியும். அவர்கள் தனி முடிசூடி தங்கள் கொடி வழியினருக்கு புகழ் சேர்த்து அளித்திருக்கவும் கூடும். நாடிலிகளும் ஏதிலிகளுமாகிய இந்த இழிகூட்டத்தின் கையில் நான் சிக்கிக் கொண்டேன். ஒரு முறை என் பிறவி நூலை கணித்த சூதர் ஒருவர் என் இயல்புக்கு ஏய்ந்த கொடையென இதை அளித்தது என் குடித்தெய்வம் என்று உரைத்தார். இப்போதெல்லாம் உளம் சோறும் தருணத்தில் மெய்யாகவே என் தகுதி இதுதானா என்று ஐயம் கொள்கிறேன். இரண்டு சூழும் பெருமழை போல் அந்த ஐயம் என்னை ஆட்கொள்கிறது. அச்சோர்விலும் வெறுமையிலும் இருந்து மீண்டு வர நெடு நாட்களாகும். இந்திர பிரஸ்தத்தையோ உபப்ளாவியத்தையோ நான் அஞ்சுவது அதனால்தான் என்று பலந்தரை சொன்னாள். ஏக்கம் நிறைந்த குரலில் அன்னையை நோக்கி, இங்கு நான் வருகையில் அன்று படகிலிருந்து பாண்டவ இளையவர் என்னை தூக்கி கவர்ந்தெடுத்த கணத்தை கடந்து இறந்த காலத்துக்கு மீள்கிறேன். இங்கிருந்து நான் செல்வதற்கு எண்ணற்ற வழிகள் உள்ளன. பெருகி பரவவும் பூத்து கனியவும் முடிவிலா வாய்ப்புகள். அந்த கனவுகளுடன் இங்கிருக்கவே வந்தேன். 13 ஆண்டுகள் அக்கனவுகளுடன் இங்கு வாழ்ந்தேன் என்றாள் பலந்தரை. அது நன்று. இனி அதை முடித்து நீ சென்றாக வேண்டும் என்றாள் அன்னை. சென்று என்ன செய்ய என்று சொல்லுங்கள். அங்கு என் சொல் அவை நிற்கவில்லை என்றால் என்ன செய்வது என்று பலந்தரை கேட்டாள். அது நிகழக்கூடும் என்று நானும் அறிவேன். அவர்கள் வென்ற நாடு கொண்டால் அதில் ஒரு பெரும் பங்கு உன்னை சார வேண்டும். ஏனென்றால் நீ சத்திரிய பெண், அரசனுக்கு முதல் இளையோனின் அரசி. தோற்று அவர்கள் ஏதிலிகள் ஆனால் தயங்காமல் அப்பேருடலன் அளித்த மங்கள நான் துறந்து இங்கு திரும்பி வா. காசியின் மகளை மனம் புரிய இன்னும் அரசர்கள் ஒருங்கி இருக்கிறார்கள் என்றாள் அன்னை. நீ ஒன்றை நெஞ்சில் நிறுத்துக. காசியின் குருதி அனைத்து குலங்களையும் தூய்மை செய்வது கங்கையின் நீரை போல. திரிகர்த்தத்தின் மூதரசர் சத்திரிய அரசி ஒருத்தி அமைவாள் என்றால் அவளுக்கு பிறக்கும் மைந்தர்களுக்கு பட்டத்து உரிமை அளிப்பதாக சென்ற ஆண்டே அறிவித்திருந்தார். காருஷ நாட்டு அரசரும் யவன நாட்டு அரசரும் சத்திரிய குருதிக்காக காத்திருக்கிறார்கள். உனக்கு வழிகள் எவையும் முற்றாக மூடிவிடவில்லை என்றாள் அன்னை. பெருமூச்சுடன் பலந்தரை, இதை பலமுறை சொல்லிவிட்டீர்கள். ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் உள்ளிருந்து ஒன்று அது இயல்வதல்ல என்று சொல்கிறது. அதை கடந்து வந்து இதை பற்றி கொள்ள என்னால் இயலவில்லை என்றாள் அன்னை. இத்தருணத்தில் அவ்வாறு தோன்றுவது இயல்பு. ஆனால் உன் கை துணிந்து மங்கள நாணை அறுத்து எரிந்ததென்றால் மறுகணமே உளம் கொண்ட தடைகள் அனைத்தும் நீங்கி நீ துணிவு பெறுவாய். சத்திரிய பெண்ணுக்கு அது எவ்வகையிலும் பிழையும் இழிவும் அல்ல. மைந்தரை அரசமர்த்த அவள் எதுவும் செய்யலாம் என்கின்றன நெறிநூல்கள் என்றாள். பின்னர், நான் வந்தது இன்று கங்கை கரையில் ஊர்துவ பிந்து அருகே அமர்ந்த அம்பையன்னைக்கு பலியூட்டும் அனலாட்டும் நிகழ்கிறது என்பதை சொல்லவே. நாம் உடனே சென்றாக வேண்டும் என்று அமைச்சர் தெரிவித்தார். நீ அணிகொள்ள வேண்டும். பலந்தரை புருவத்தை சுருக்கி, இப்பருவத்தில் அங்கனம் ஒரு பூசைகையும் பலிகொடையும் வழக்கம் இல்லையே என்றாள். இது இத்தருணத்திற்கென ஆற்றப்படும் தனி பூசை என்ற அன்னை சொன்னாள். நிமித்திகரிடம் சொல் சூழ்ந்து இதற்கான பொழுதை நானே தெரிவு செய்து ஆணையிட்டேன். அவள் வினாவுடன் நோக்க அன்னை, நம் குடியில் பிறந்தவர் மூதன்னை அம்பை. நம் குடித்தெய்வம் அம்பாதேவி மண் வடிவு கொண்டு எழுந்தவர் அவர் என்கின்றன கதைகள். அஸ்தினபுரியின் மீது அவர் கொண்ட வஞ்சம் ஒரு துளியும் குன்றாமல்
அவ்வண்ணமே உள்ளது. அப்பழியோ ஒவ்வொரு கணமும் என பெருகி அக்குடியை சூழ்ந்துள்ளது. முன்பு இதை என்னிடம் சொல்லி இருந்தால் பொய் என்றான பழங்கதை என்று உரைத்திருப்பேன். இன்று ஒவ்வொன்றாக எண்ணி கோத்து எடுக்கையில் எத்தனை பேர் ஒழுங்குடன் அவை தங்கள் திசை தேர்கின்றன என்றுணர்ந்து திகைக்கிறேன், அச்சமும் கொள்கிறேன் என்றாள். இளையவளே, உன் உடன் பிறந்தார் இருவரும் அஸ்தினபுரிக்கு அரசியராக சென்றதும் அம்பையின் வஞ்சத்தினாலேயே என இன்று எண்ணுகிறேன். தங்கள் நல்லியல்பால் பெருங்காதலால் அவர்கள் அஸ்தினபுரியை அழிவுக்கு கொண்டு செல்வார்கள். மறுதிசையில் நீ உன் கசப்பால் சினத்தால் அஸ்தினபுரியை அழிவுக்கு கொண்டு செல்வாய். சற்று முன் சொன்னாய் அல்லவா, அஸ்தினபுரியே வெல்லும் என்று. மானுடர் என்னும் ஒவ்வொரு கணக்கிலும் அவ்வாறே காட்டுகிறது ஈவு. ஆனால் நிமித்திகர் அனைவரும் ஒரே குரலில் நம் கணக்குகளுக்கு அப்பால் நின்றாடும் கோள்களின் சேர்க்கையையும் ஊழின் சுழிப்பையும் கணித்து உணர்ந்து சொல்வது பெரிதொன்று. அஸ்தினபுரி அழிந்தாக வேண்டும், அது அழியும். அந்நகர் எந்நெறியின் பார்ப்பட்டு பிறந்ததோ அந்நெறியின் ஆணையது. அதுவே அம்பையின் நாவில் தீச்சொல்லென எழுந்தது. மானுடரியிடும் அனைத்து கணக்குகளையும் முடித்து அஸ்தினபுரியை வீழ்த்தும் நம் மூதன்னையின் கண்ணீர் என்று உணர்க. அஸ்தினபுரி வீழும் என்றால் உனக்கும் இரு கணக்குகள் நேராகும். உன்னை எளிவரல் செய்து கடந்து சென்ற இரு உடன் பிறந்தாரின் விழி நீருக்கு முன் புன்னகைக்கும் வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். உன் மைந்தருக்கு வேட்டை பொருளில் நெஞ்சும் ஏறலும் அமையும். இத்தருணத்தில் பசியும் விடாயும் கொண்டு எழுந்து நீ ஆற்ற வேண்டிய வழிகளை நான் வகுத்துரைப்பது அதனால்தான் என்று அன்னை சொன்னாள். பலந்தரே, சொல்லி சொல்லி என்னை ஆற்றல் மிக்கவள் என்று நம்ப வைத்திருக்கிறீர்கள் அன்னையே. ஆனால் இது நாள் வரை நான் எந்த அவையிலும் எழுந்து தருக்கி நிற்க முடிந்ததில்லை. என்னை விட மேலானவர்கள் எவரையும் விழி நோக்கி பேசவும் இயன்றதில்லை. இளவரசியே என்றும் அரசியே என்றும் அணிந்த இந்த ஆடைகளுக்கும் அணிகளுக்கும் அப்பால் அஞ்சையும் குழம்பியும் நின்றிருக்கும் எளிய பெண்தான் நான் என்று எண்ணுவதிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை. அன்னை சினத்துடன், அவ்வண்ணமே இருந்தாலும் என்ன, பெரும் புயலில் எழுந்து பறக்கும் சிறு கல் மலைப்பாறையை உடைக்கும் என்பார்கள். இத்தருணம் உனக்கு பேராற்றலை அளிக்கும். எவர் கண்டார்? இங்கு நிகழ்வது அனைத்தும் உன்னில் முனை கொள்ளலாம். மீண்டும் நான் என்ன செய்வதென்ற திகைப்பை அடைகிறேன் என்றாள் பலந்தரை. கிளம்பி சென்று பாண்டவர்களின் அவையில் அமர்ந்து உன் சொல்லை கூறு. ஒருபோதும் அவர்கள் சிறு உடன்படிக்கையுடன் அமையக்கூடாது. அஸ்தினபுரி அழிக்கப்பட வேண்டும். துரியோதனன் அழிவான். அதுவே அவன் ஊழ் என்கின்றனர் நிமித்திகர். அந்த அங்க நாட்டு சூதன் வில்லெடுத்து களம் நிற்பான் என்பதனால் பாண்டவர்களும் முதுகெலும்பு முறிக்கப்படுவார்கள் என்பதில் ஐயமில்லை. சத்திரிய தலைமை மகதத்திற்கோ கலிங்கத்திற்கோ செல்லும். அவர்களுடன் பாண்டவர்கள் ஒப்பு சாத்திட்டு நிலம் வெல்வார்கள். அதில் உன் மைந்தனுக்கு தனி நிலத்தை நாம் கோருவோம். மீண்டும் அவள் தொடையை தொட்டு தாழ்ந்த குரலில், இன்று உன் பணி ஒரு தருணத்திலும் பாண்டவர்கள் அனலமைந்து எளிதில் எதையேனும் ஏற்ற அமையாது காத்தல் மட்டுமே. இருபுறமும் அனலோம்பும் பணியையே உங்கள் மூதன்னையர் உங்கள் மூவருக்கும் அளித்துள்ளார்கள் என்றாள் அன்னை. பெருமூச்சுடன் பலந்தரை, நினைவறிந்த நாள் முதல் உங்கள் சொற்களையே என் எண்ணங்களாக கொண்டிருக்கிறேன். உங்கள் வழிகாட்டுப்படியே அனைத்தையும் ஆற்றி இருக்கிறேன். இம்முறையும் அதுவே ஆகுக. அம்பையன்னையின் ஆலய முகப்பில் அமைச்சர்கள் மூவரும் அவர்களின் தேருக்காக காத்து நின்றிருந்தனர். தேர் விரைவழிந்து திரும்பி நின்றதும் வாழ்த்தொலிகளும் மங்கள இசையும் எழுந்தன. அணுக்கச்செடி இறங்கி நின்று வணங்க அன்னை உள்ளிருந்தே ஆடைகளை சீரமைத்து கொண்டு அரசனை கோலத்தில் கை கூப்பியபடி இறங்கினாள். அவளை தொடர்ந்து பலந்தரையும் இறங்கி நின்றாள். சிற்றமைச்சர் தலை வணங்கி, ஆலயம் ஒருங்கிவிட்டது அரசியரே. இன்னும் சற்று நேரத்தில் பலிகொடையும் அனலாட்டும் தொடங்கவிருக்கிறது. இத்தருணம் தங்கள் வருகையால் சிறப்புறுக என்றார். வாழ்க என்றபடி அன்னையும் பலந்தரையும் நடந்தனர். அம்பையன்னையின் சிற்றாலயத்தின் முகப்பில் அரசரும் மூத்தவரும் அரசனி கோலத்தில் கை கூப்பி நின்றிருக்க அவர்களுக்கு பின்னால் அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் நிறை கொண்டிருந்தனர். செவ்வாடை அணிந்த பூசகர்கள் அங்குமிங்கும் சுழன்று அனைத்தையும் ஒருக்கி கொண்டிருந்தனர்.
நீலம், சிவப்பு, பொன்மை என மூவண்ண மலர்களும் குவிக்கப்பட்ட பாயில் அப்பமும் நரவமும் கனிகளும் படைக்கப்பட்டிருந்தன. பன்னிரு தூபக்கலங்களில் புகை எழும்பி சூழ ஆலயமே முகில்களுக்குள் இருப்பது போல் தோன்றச் செய்தது. சுற்றி நடப்பட்டிருந்த மூங்கில் கம்பங்களில் எரிந்த நெய் பந்தங்களில் அப்பகுதியின் காட்சி நீர் பாவை என அலைந்தது. பலந்தரை அன்னையை தொடர்ந்து சென்று ஆலய முகப்பில் நின்றாள். கைகூப்பி கருவறைக்குள் அமர்ந்திருந்த அம்பையன்னையை நோக்கி கொண்டிருந்தாள். இளாகவையிலேயே கேட்ட கதை. சால்வனாலும் பின்பு பீஷ்மராலும் சிறுமை செய்யப்பட்டாள். தன் உள்ளணலால் உடலை சிதையாக்கி எரிந்து அமைந்தாள். சொல்லை மட்டும் அருகே நின்றிருந்த கரும்பன்றி ஒன்றுக்கு அழித்துவிட்டு சென்றாள். பன்றிகளில் வாழ்கிறது அன்னையின் தீச்சொல். அத்தருணங்கள் விரலியரால் மீண்டும் மீண்டும் வெவ்வேறு சொற்களில் பாடப்பட்டன. அவள் ஒவ்வொரு முறையும் விழிநீர் வழிய உடல் மெய்ப்பு கொண்டுதான் அதை கேட்டிருந்தாள். ஆனால் அம்பையன்னை கொண்ட அச்சினத்தின் வேறு எதே என இளமையில் அவளுக்கு புரியவில்லை. பிரிதொரு அரசரை மனம் கொண்டு மைந்தரின்றி சிறந்திருந்தால் என்ன? சத்திரிய பெண்ணுக்கு கருவறையில் வீரமைந்தர் எழுவதே சிறப்பு. கணவர்கள் அவளுக்கு ஒரு பொருட்டே அல்ல என்றுதான் அவளுக்கு கற்பிக்கப்பட்டிருந்தது. அதை அவள் முது செவிலியிடம் கேட்டபோது, அரசியருக்கான அறம் அது, காதல் மகளிருக்கானது அல்ல என்று செவிலி சொன்னாள். பின்னர் விரலி ஒருத்தியிடமும் அதையே கேட்டாள். தன் காதலை தானே அறிதல் பெண்ணுக்கு தெய்வங்கள் அளிக்கும் நற்கொடை அரசி. அறிந்த பெண் அதற்கு அடிமை. அம்மறுமொழியும் அவளுக்கு புரியவில்லை. ஆனால் கங்கை நீர்ப்பரப்பின் படகில் இருந்து கோழி குஞ்சை உயிர் கொண்டு கவ்வி எழும் பருந்தென அவளை பீமன் எடுத்து சென்ற கணத்தில் ஒரு சிறு மின்னல் என அம்பையன்னையின் முகமே அவளுள் எழுந்தது. படகில் அமர்ந்து உடல் குறுக்கி மேலாடையால் முகம் மூடி அமர்ந்து விழிநீர் உகுத்த போது மிக அருகே என அம்பையன்னையை அவள் உணர்ந்தாள். அந்த பகல் முழுக்க முகத்திரையை மேல் எடுக்காமல் நடுங்கிக் கொண்டே இருந்தாள். படகிலிருந்து இறங்கிய போது ஒரு முறை காற்றில் முகப்படாம் விலக அப்பால் பீமனின் பெருங்கைகளை கண்டாள். கங்கை நீரில் மிதந்து வரும் இமயமலை பூர்ஜ மரம் போல் தோன்றின. அவன் வடத்தை பற்றிய போது உள்ளம் திடுக்கிட அதை பெருமலை பாம்பு என உணர்ந்தாள். மீண்டும் மூடுபடம் கொண்டு முகம் மூடிக்கொண்ட போது குமட்டல் எழுந்து உடல் விதிர்த்தது. அதை வெளிகளில் இருந்து விலக்க முயன்றாள். ஆனால் அதுவே அவள் சித்தமென்றாகி நின்றது. ஒரு கணம் கூட அந்த கைகளை அவள் பார்த்திருக்கவில்லை. ஆனால் அதன் தசை அமைப்பும் நரம்பு வலையும் தன் உள்ளங்கை என அவள் அறிந்திருந்ததாக தெரிந்தது. அரண்மனை சடங்குகள், ஆலய வழிபாடுகள், மகளிரறை சந்திப்புகள் எங்கும் அவள் அந்த தசை திரளால் வெருட்டப்பட்ட சித்தம் கொண்டிருந்தாள். அவ்வப்போது ஏன் என்றறியாமல் குமட்டியது. வாயில் வீண் ஊறியது. அவள் அருகே படிக்கம் ஏந்தி நின்றிருந்த சேடி அதை நீட்ட தொப்பிக்கொண்டே இருந்தாள். குந்தியின் முன் அவள் சென்றபோது, பேரரசியை வணங்குக அரசி என்றாள் செவிலி. அவள் அசைவிலாது நின்றாள். பேரரசியே இனி உங்கள் அன்னை என்றாள் செவிலி மீண்டும். குந்தி புன்னகையுடன், படகு ஆடியதனால் ஏற்பட்ட தலை சுழல்வு நீங்கிவிடும், போய்வெடுக்கட்டும் என்று அவள் தலையை தொட அவள் அந்த கையை தலை விலக்கி உதறினாள். அழுத்தமான குரலில், வணங்குக அரசி என்றாள் செவிலி. அதன் உட்பொருளை உணர்ந்து குனிந்து குந்தியின் தாழ் தொட்டாள். அந்த கையை தன் சென்னியில் வைக்கவில்லை. பிறகு எப்போதும் அவள் குந்தியின் கால் தொட்டு வணங்கவும் இல்லை. அன்று அந்த கை அழுக்குப்பட்டதென அசைக்காமல் கொண்டு சென்றாள். அப்பால் சென்றதும் யானத்தை கொண்டு வரச் சொல்லி கையை கழுவினாள். படிக்கத்தில் உமிழ்ந்து வாய் கழுவி கொண்டாள். காம்பில்யத்தில் கங்கை கரை அருகே அமைந்த வேணில் மாளிகையில் அவர்களுக்கான முதல் அந்தியை ஒருக்கி இருந்தனர். அவள் சாளரத்தருகே காத்து நின்றிருக்க காலடி யோசையின்றி உள்ளே வந்த பீமன் அரை நடுவே நின்று புன்னகையுடன், பிழை பொறுத்தருள்க அரசி, அடுமனையில் சற்று பணி என்பதால் பிந்திவிட்டேன் என்ற பின் மேலும் தனிந்த குரலில் விழிகளில் கனிவுடன், நேற்றிற்கும் பிழை பொறுத்தருள்க, அரசன் என்றும் ஆண்மகன் என்றும் என் செயல்களை ஆற்ற நேர்கிறது. அவை இரண்டும் நானல்ல என்று அகத்தே உணர்வதுண்டு. இங்கு உன் முன் வந்து நிற்பவன் அவ்வாறு உணரும் எளிய காண்மகன் என்றான். அச்சொற்கள் அவளுக்கு எவ்வகையிலும் பொருள் அளிக்கவில்லை. ஐயமும் சினமும் கொண்டு சுருங்கிய கண்களுடன் அவனை நோக்கி நின்றாள். பீமன் அருகணைந்து,
அச்செயலுக்கு பிழை நிகராக நான் ஆற்ற வேண்டியதென்ன என்று உரைத்தான். இயல்பாக அவன் கை அவள் மேல் பட்டதுமே சிலிர்த்து உதடு குவித்து, அகல்க, மூச்சொலியாக தொட வேண்டாம் என்றாள். அவன் கையை பின்னால் எடுத்துக்கொண்டதும் விலகி சாளரத்தின் மறுபக்கம் சென்று நின்று, விலகிச் செல்க, விலங்கல்லவென்றால் கல்வியும் குடிப்பண்பும் சற்றேனும் இருந்தால் விலகிச் செல்க என்று உடைந்த குரலில் கூவினாள். இரு கைகளும் உயிரற்றவை போல் தொங்க விரிந்த நெஞ்சு எழுந்தமர, நன்று, இன்னும் சில என்னுள் எஞ்சியுள்ளன, அவ்வாறு நீயும் உணரும் போது நாம் அணுகுவோம் அரசி என்ற பின் அவன் திரும்பிச் சென்றான். பிறகு அவன் அவளை அணுகவே இல்லை. அவர்களுடன் துவாரகைக்கு சென்றாள். அங்கும் தனித்தே இருந்தாள். முதல் ஆவணி விழா அங்கே 70 வரை. ஆவணி 8ஆம் தேய்பிறை நாள் துவாரகையில் பெருங்களியாட்டுக்குரியது. ஆணும் பெண்ணும் மானுட தன்மையே இழந்து விலங்குகளும் பறவைகளும் என்றாவார்கள். தேவர்களும் கந்தர்வர்களும் ஊடு கலப்பார்கள். காமம் அன்றி உணர்வோ எண்ணமோ அறமோ பிரிதேதுமில்லை என நகர் அன்று உணரும். தலைமை பூசகர் கை காட்ட பறைகளும் முழவுகளும் கொம்புகளும் இணைந்த பேரொலி எழுந்து இருளை நிறைத்தது. பலிக்கென 7 காராடுகளை பூசகர் இட்டு வந்தனர். அவள் விழிகளை மூடி அன்னையின் பின் மறைந்து நின்று கொண்டாள். 7 கம்பளி குவைகள் போல் இருந்த ஆடுகள் ஒன்றோடொன்று ஒட்டி பழுப்பு கல்விழிகள் ஒட்டி கனைத்து கொண்டன. அவள் அவற்றின் கரிய நகங்களை நோக்கி கொண்டிருந்தாள். கண்ணங்கரியவை என்பதனாலேயே பிறந்ததுமே தெய்வங்களுக்குரியவை என்று ஆக்கப்பட்டவை. எத்தனை தலைமுறைகளாக அவை தெய்வங்கள் முன் சங்கருக்கப்பட்டு விழுந்திருக்கும். சென்று பிரிதொரு வாயிலின் ஊடாக மீண்டு வந்து கொண்டிருக்கின்றனவா அவை? முதன்மை பூசகர் கை காட்ட நெமித்திகன் வலம்புரி சங்கை மும்முறை ஊதி அரச பெருமை அறிவித்தான். பிரம்மா, அத்ரி, சந்திரன், புதன், புரூரவஸ், ஆயுஷ், அனேனஸ், பிரதிக்ஷத்ரர், சஞ்சயர், ஜெயர், விஜயர், கிருதி, ஹரியஸ்வர், சகதேவர், நதீனர், ஜெயசேனர், சம்கிருதி, சத்ரதர்மா, சுமஹோத்ரர், சலர், ஆர்ஷ்டினேஷர், காசர், தீர்க்கதமஸ், தன்வந்திரி, கேதுமான், பீமரதர், திவோதாசர், ஜெயசேனர், சஞ்சயர், ஸ்ருதசேனர், பீமகர், சஞ்சயர், பீமதேவர், ஜெயர், விஜயர் என நீளும் காசி நாட்டு கொடுவழியில் பிறந்த ரிஷதர்பர் தன் மைந்தர் சுபாகுவுடன் வந்து நின்று இயற்றும் இந்த பூசனை முழுமை கொள்க, அன்னை நிறை உருக. ஆம், அவ்வாறே ஆகுக. இங்கு வந்து வணங்கி நின்றிருக்கும் அரசி குணவதியும் இளவரசி பலந்தரையும் அன்னை அருள் பெறுக. ஆம், அவ்வாறே ஆகுக. பூசைகைகள் ஒவ்வொன்றாக நிகழ்ந்த போது அவள் எண்ணத்தின் மயக்கில் எங்கோ இருந்தாள். துணை பூசகர் காராட்டை இழுத்து பலிபீடம் நோக்கி கொண்டு சென்ற போது கூட என்ன நிகழவிருக்கிறதென அவள் உணரவில்லை. பள்ளிவால் மேலெழுந்து ஒளியுடன் விழுந்து ஆட்டின் தலையை வெட்டி குருதி வீழ்த்தியதும் தான் வெதிர்த்தாள். ஆடு கால் உதைத்து சரிய தலை விழி நோக்கு நிலைத்திருக்க அன்னையின் காலடியில் விழுந்தது. அவள் கண்களை மூடிக்கொண்டாள். அடுத்த ஆடு வெட்டப்படுவதை ஓசையென கேட்டு அதிர்ந்து கொண்டிருந்தாள். அன்னை அவள் கையை பற்றி, நிமிர்ந்து நில், என்ன செய்கிறாய்? அரசியென நிமிர்ந்து நில் என்றாள். அவள் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. மேலும் அன்னைக்கு பின் ஒடுங்கி கண்களை இறுக மூடிக்கொண்டாள். வெட்டுண்டு சரியும் ஆடுகளின் குழம்புகள் மண்ணில் உரசி துடிக்கும் அசைவை ஓசையிலேயே உணர முடிந்தது. குருதி மனம், எங்கெங்கோ எந்தெந்த தருணங்களிலோ எவற்றிலெல்லாமோ உணர்ந்த மனம். தலை சுழல்வது போல், கால் தளர்வது போல் உணர்ந்தாள். முன் சென்று நில், சுடராட்டு நிகழவிருக்கிறது என்று அன்னை தாழ்ந்த குரலில் சொல்லி அவளை உந்தினாள். அவள் நிமிர்ந்து நின்று விழி திறந்து நோக்கிய போது ஆடுகளின் உடலில் இருந்து குமிழி எழும் கொழும் குருதி 7 கலங்களில் சேர்க்கப்பட்டு கருவறைக்குள் கொண்டு வைக்கப்பட்டது. 7 தலைகளும் நிறையாக அம்பை எண்ணெயின் காலடியில் வைக்கப்பட்டிருந்தன. வஞ்சமும் துயரமும் கொண்ட விழிகளுடன் அவை கை கூப்பி நின்றிருந்தவர்களை நோக்கி கொண்டிருந்தன. பூசகர் கை காட்ட அனைத்து பந்தங்களும் எரிய விடப்பட்டன. காட்டு தீயென எரிந்த வெளிச்சத்தில் 7 கலங்களில் நிறைக்கப்பட்ட குருதியை கருவறைக்குள் கொண்டு சென்று அம்பையின் சிலைக்கு மேல் பொழிந்து செம்முழு காட்டினர். இருமல் போலவும் தேம்பல் போலவும் விம்மல் போலவும் குழறல் போலவும் பறைகள் ஓசையிட்டன. அனைத்து ஓசையும் தன் அடிவயிற்றுக்குள் சென்று சுழிப்பது போல் உணர்ந்தாள். அன்னையை இடக்கையால் பற்றி காலை நன்கு ஊன்றி விழாமல் காத்து கொண்டாள். 12 துணை பூசகர்கள் நெய்ப்பந்தங்களை பற்ற வைத்தனர். கருவறைக்குள் பூசகர் 7 திரியிட்ட நெய் விளக்கை சுழற்றி
அன்னைக்கு சுடராட்டு காட்டிய போது வெளியே பந்தங்களை சுழற்றி காற்றில் அறியா எழுத்துக்களை உருவாக்கி மறையச் செய்தனர். பூசனை முடிந்ததும் பந்தங்கள் அணைந்தன. தொழு சுடருடன் பூசகர் வெளியே வந்தபோது மெல்லிய உருமல் கேட்டு அனைவரும் திரும்பி பார்த்தனர். கங்கை சரிவின் சேற்றுப்பரப்பில் இருந்த குறும்புதரில் இருந்து கரிய காட்டுப்பன்றி ஒன்று உருமி தலை தாழ்த்தி பிடரியின் முள்மயிர் சிலிர்க்க வளைந்த வெண்தேற்றைகள் எழுந்து தெரிய மேலேறி வந்தது. எவரோ அறியாது ஓசையிட அது தயங்கி நின்றது. மீண்டும் தலை தாழ்த்தி உருமலோசை எழுப்பியபடி அவர்களை நோக்கி வந்தது. பூசகர், வராகி எழுந்து விட்டாள், வழிவிடுக வழிவிடுக என்றார். வலப்பக்கமாக இழுத்து சேற்று விளிம்பருகே இடப்பட்ட ஆடுகளின் தலையிலா உடல்களை அணுகிய பன்றி அவற்றில் ஒன்றை கவ்வி காலூன்றி இழுத்தபடி மீண்டும் சேற்று சரிவில் இறங்கி மறைந்தது. குருதிச்சாரல் 53வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.